ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை லண்டன் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரீச் ஆகும். ஆக்சுவலி மை லண்டன் டேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரியே இல்லை, மகாத்மா காந்தியோட ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரோட லண்டன் டேஸ் போய் லா படித்தார் இல்லையா, அந்த லா படித்த அந்த டைமிங், அந்த 3 வருஷம் வந்து அவருக்கு எப்படி போச்சு, அவரோட லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆச்சு, இந்தியா டு லண்டன் எப்படி அவரோட லைஃப்பில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது, என்னென்னலாம் சஃபர் ஆனார், அங்கே போய் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக தமிழில் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து லண்டனுக்கு எப்போ போனார் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்காக வந்து இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார். அண்ட் அதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் அவர் பர்டிகுலராக லண்டனுக்கு வந்து என்ன போனார், ஏன் போனார், எப்படி போனார், அங்கே எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மை லண்டன் டேஸ் அப்படிங்கிறதுல மை லண்டன் டேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கோட, அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக்கோட ஒரே ஒரு சாப்டர் தான். த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற புக்கோட ஒரு சாப்டர் தான் இது. வந்து குஜராத்தியில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சத்யானா பிரயாஜயா ஆத்மக்தா அப்படிங்கிறது 1927லேருந்து 1925. அண்ட் இந்த சாப்டர்ஸில் வந்து ஸ்பெசிஃபையாக வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, மை லண்டன் டேஸ் அப்படிங்கிறதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா, அவரோட ஸ்டடி இயர்ஸ் லண்டனில் வந்து செப்டம்பர் 1888லேருந்து ஜூன் 1991 வரைக்குமே வந்து அவர் எப்படிலாம் வந்து இருந்தார், அவரோட லைஃப் வந்து எப்படிலாம் போச்சு லண்டனில் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஒரு டீட்டெயில்டான சம்மரியாக வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சாப்டர் தான் வந்து மை லண்டன் டேஸ் அப்படிங்கிறது. அண்ட் அவர் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்குமே வந்து அங்கே தான் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவர் என்னென்னலாம் பண்ணார் லண்டனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி லைஃப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீசன் நோர்த்து தான் வந்து க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து ரொம்பவே வந்து அங்கே ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே உள்ள வெஸ்டர்ன் கல்ச்சர் எதுவுமே வந்து அவருக்கு புரியலை. அவர் லண்டனுக்கு போன ஃபஸ்ட்டு நாள் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, யாரு கூடயுமே வந்து பேசாமல், பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாமல் வந்து அவருக்கு ஒரு மாதிரி எண்ணெய் மேலே தண்ணி மிதக்கிற மாதிரியே வந்து இருந்துதான். ரொம்பவே வந்து பிடிக்காம அப்படின்னா, அங்கே உள்ள எதுவுமே வந்து செட் ஆகாமல் ரொம்பவே கூச்சப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அவரோட வாலண்டியராக பேச வர்றவங்க கூடயுமே வந்து அவர் பேசலையாம். அண்டு அங்கே உள்ள கல்ச்சர் எல்லாமே அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம பேசுகிற இங்கிலீஷ்க்கும் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் அவர் வந்து ரொம்பவே ஷையாக இருந்திருக்காரு. ஈவன் தோ வந்து அவர் கூட போனவங்க கூட வந்து அவர் பேசுறதுக்கு வந்து ஷையாக தான் இருந்திருக்காரு. ஸ்டீவ் வாட் கூட பேசுகிறதுக்கு கூட அவர் வந்து ரொம்பவே ஷையாக இருந்தாராம். அண்ட் அவங்களோட டாக்கிங் எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இருக்கிற இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறதுல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜேடி மத்ஸ்முதார். நான் ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. MAZMUDAR மஸ்முதார் அப்படிங்கிறவருமே வந்து அவரோட படிக்க போயிருப்பாங்க. அண்ட் மற்ற எல்லா பேசஞ்சருமே வந்து இவங்க 2 பேரும், நம்மளோட காந்திஜியும் அவரோட மஸ்முதாரும் மட்டும்தான் வந்து நம்மளோட இந்தியன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே ஒரு பயங்கரமான ஹைஃபையான இங்கிலீஷில், அதாவது இங்கிலீஷ் மேனோட இங்கிலீஷில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து அவங்களோட பேசவும் முடியல, நம்மளோட காந்திஜிக்கு வந்து பேசவும் முடியல. அவங்க பேசுகிறது வந்து புரியுது, பட் அவ்வளோ தூரம் வந்து அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல வந்து இருக்க முடியல. அவங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் கூட ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா சென்டென்ஸுமே வந்து அவங்க மைண்டில் ஏறுது, ஆனால் வந்து அதை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்த அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு நைஃபும் ஃபோர்க்கும் யூஸ் பண்ணி தானே நம்மளோட ஃபாரினர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அத கூட தெரியாத அளவுக்கு வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. நம்மலாம் வந்து நார்மலா ஸ்பூன் இல்லைன்னா கைய வச்சு சாப்பிடுவோம். மேக்ஸிமம் கை இல்ல அப்படின்னா ஸ்பூன். நம்மளோட ஃபோர்க்கு, இந்த சாப்ஸ்டிக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஆனா ஃபாரினர்ஸ் வந்து நைஃபும் ஃபோர்க்கும் தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு. அண்ட் அங்க இங்கிலாந்துல வந்து மீட் ஃப்ரீ மீலே கிடையாதாம். மீட் அப்படின்னா நான்வெஜ். நம்மளோட காந்தி வந்து மீட் சாப்பிட மாட்டாரு. ஸோ வெஜிடேரியன் தான் வந்து அவர் ப்ரிஃபர் பண்றாரு. பட் அங்க வந்து அது கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லாருமே வந்து டேபிள்ல உட்கார்ந்து அத சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட, நம்மளோட காந்திஜி என்ன பண்ணுவாராம், அவரோட ஃபுட்ட எடுத்துட்டு போய் அவரோட கேபின்ல வந்து சாப்பிடுவாராம். பிகாஸ் எல்லாருமே ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்ல 1000 பேர் வந்து கறி குழம்பு சாப்பிடுவாங்க. ஒரு 10 பேர் வேணா வெஜ் இந்த சாம்பாருக்கு போவாங்கல்ல. அப்போ அது அதோட ரேஞ்சில இருக்கும். இது இதோட ரேஞ்சில இருக்கும்ல. அதே மாதிரி தான் வந்து இதுலயுமே வந்து அவங்க வெஜ்க்கு தான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. நான்வெஜ்க்கு வந்து நெறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அண்ட் இவரோட கேபினுக்கு போறாரு. அண்ட் அங்க உள்ள ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவர் கொண்டு போனது எல்லாமே வந்து சாப்பிடுறாங்க. ஆனா மஸ்முதாருக்கு வந்து இவ்ளோ ஒரு டிஃபிகல்டீஸ் இல்ல. எல்லாரோடையுமே வந்து ஈஸியா மிங்கிள் ஆறாராம். அவரோட டெக்குக்கு போயே வந்து அவரு சாப்பிடுறாரு. அண்ட் பக்கத்துல உள்ளவங்களோடலாம் வந்து நல்லா ஜோவியலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து இவங்களோட பேசினாலும் கூட, இவருக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. நம்மளோட காந்திஜி வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஆல்கஹால், லிக்கர் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னப்பவும் கூட, அவங்களால இல்ல நோ, நோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஷைனஸ்ல இருந்து வெளியவே வரமாட்டேன்றாங்க. இங்கிலீஷ் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து அவரோட பேசுறாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்ல. அண்ட் லேட்டரா அவங்களோட கான்வர்சேஷன் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, "என்ன சாப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் "எங்க போறீங்க? ஏன் அவ்வளோ கூச்சப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் பேசஞ்சர் கேட்கும்போது, இவங்களுக்கு வந்து அத ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த டேபிள்ல இப்படி உட்காந்து சாப்பிடணும். இப்படி தான் வந்து இங்கிலீஷோட இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத. அண்ட் அந்த பேசஞ்சர் வந்து சொல்றாங்க, அவரு ஒன் டைம் வந்து ரெட் சி அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து போகும்போது, அங்க பயங்கரமான குளிராம். பே ஆஃப் பெக்ஸி அப்படிங்கிறதுல அந்த இடத்துல வந்து இங்கிலாந்துல தான். அண்ட் அவரால வந்து அங்க மீட் இல்லாம சர்வேயே ஆக முடியாது. "நீங்க எப்படி மீட் சாப்பிடாம இருக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜிய பத்தி கேட்குறாரு. ஆனா அவங்களோட காந்திஜியோட அம்மா வந்து மீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால வந்து, "நான் வந்து மீட் சாப்பிட மாட்டேன்" அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த பேசஞ்சருக்கு வந்து அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவரோட அட்வைஸ் எல்லாமே வந்து இவங்கள எப்படி மாத்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆ ஒரு இங்கிலீஷ் பேசஞ்சர் ஒரு இங்கிலீஷ் மேனுக்குள்ள குவாலிட்டிய வந்து இங்க கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட அவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் லண்டன் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஒரு மாதிரியான ரொம்ப பயங்கர என்தூவா, அந்த ஒரு பயங்கர டிசிப்ளினோட, ரொம்ப நீட்டா எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹைஃபையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அங்க உள்ள லிவிங்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஹவுஸுமே வந்து கொஞ்சம் ஹைஃபையா, நல்லா பார்டர்டு ஹவுஸா, ஒரு பயங்கர ரிச்சானதாவே வந்து இருக்கு. நம்ம இந்தியா மாதிரி இல்லாம ரொம்ப ரிச்சா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்கலாம் வந்து அங்க தங்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து போனா பைசா கம்மியா தானே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஒரு சீப்பரா தங்குறதுக்கு வந்து எங்க கிடைக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிற பிளேஸ்க்கு வந்து போகணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்க வந்து அவங்களோட இங்கிலீஷ் ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா, நம்ம இங்கேருந்து அங்க போயிட்டு அவங்களோட ஃபுட்டுக்கு வந்து நம்மளால அடாப்ட் ஆக முடியாது இல்லையா? அதனால அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஓட் மீல், இந்த போரேஜ்னா கஞ்சி, இந்த பிரெட் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. பட் பசிக்காக வந்து அத சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். வெஜிடேரியனுக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறத. அண்ட் அவரோட பேஷனேட் வெஜிடேரியன். பட் என்னன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அவர் ஹென்றி சால்ஸ் அப்படிங்கிறவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அங்க வந்து ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபெரெரிங்டன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் சாப்பிடுறாரு. அண்ட் லண்டன்லேயே வந்து வெஜிடேரியன் சொசைட்டில வந்து ஜாயின் பண்றாரு. அண்ட் அங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிட்டில வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த வெஜிடேரியன் கிளப்ல வந்து இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் இன் லைஃப் ஜென்டில்மேன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ் மேனா வந்து மாறுறாரு. அவர் எப்படி இங்கிலீஷ் மேன்னா எப்படி இருப்பாங்க? ஹேட்டு, கோட்டு, சூட் அப்படிலாம் இருப்பாங்கல்ல.
அதனால வந்து இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஸ்பீச்ச வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்துறாரு. அவரோட ப்ரொனன்சியேஷன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. அங்க வச்சு தான் வந்து ஃப்ரெஞ்சும், லாட்டினும் வந்து லேர்ன் பண்றாரு. அவர் அங்க என்ன வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பு, ஹேட்டு, ஈவினிங் சூட்டு, சின்மி பாட் ஹேட்டு எல்லாமே வந்து வாங்குறாரு. இந்த காஸ்ட்டுக்கு €12க்கு வந்து வாங்குறாரு. அண்ட் அங்க வயலின், டான்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் ஈவினிங்னாலே வந்து உங்களுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு சோஷியலான எடிக்வேட்ஸ்ன்னு அங்க இதெல்லாம் நார்மலா இருக்கும்ல. அதுக்கு எல்லாமே வந்து இவரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடாப்ட் ஆகுறாரு. அவருக்கு வந்து பிடிக்கலனாலுமே, செட் ஆகலனாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் அங்க உள்ள லாவ் அண்ட் ஸ்டடீஸ் அந்த பார் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே வந்து இது பண்றாரு. அவரு என்ரோல் பண்ணி அவரோட ஸ்டடீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருக்கு. ரோமன் லாவெல்லாம் கத்துக்கிறாரு. அததான் ஜஸ்டின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் லாட்டின். காமன் லா அண்ட் இங்கிலீஷ் லீகல் ஹிஸ்டரியும் வந்து படிக்கிறாரு. பாசஸ் த லெட்லிகோ. லெட்லிகோ அப்படின்னா பிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்றாரு. லண்டன் மெட்ரிகுலேஷன்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து இது பண்றாரு. அண்ட் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் ஆன் 10th ஜூன் 1891ல அண்ட் என்ரோல் பண்ணி வந்து அவர் வந்து நம்மளோட பாம்பே ஹைகோர்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. அங்க இங்கிலாந்துல வச்சு இவர் நிறைய ரிலீஜியஸும் ஃபிலாசபியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. பைபிள்ல செர்மன்ஸ் படிக்கிறாரு, பகவத்கீதா படிக்கிறாரு. அப்புறம் லைட் ஆஃப் ஏஷியா பை எட்வின் அர்னால்டோட புத்திஸோடது படிக்கிறாரு. இதே மாதிரி நிறைய ஃபிலாசாபிக்கல் ஒர்க்கும் ரிலீஜியஸ் ஒர்க்குமே வந்து காந்திஜி வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அண்ட் பார்ட் 3ல வந்து அங்கே உள்ள எடிக்வேட்ஸ், சோஷியல் எடிக்வேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டேபிள் மேனர்ஸ், நம்ம எப்படி உட்காரணும், எப்படி எந்திக்கணும், எப்படி மற்றவங்களோட பேசணும்னு, அதில் ஒரு 7 டயட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. நிறைய வெஜிடேரியன் டயட்ஸை வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ரா ஃபுட்டாக இருக்கலாம், அண்ட் அந்த ஃப்ரூட்டிசம்மு, அந்த ப்ரெட்டு, பட்டர்லாம் எப்படி ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணணுன்னு, ஒரு சிங்கிள் ரூமில் வந்து அவரே தானாக வந்து அவரோட மீல் எல்லாமே குக் பண்ணி அங்கே வாழ்ந்துருக்கிறாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்போ நார்மலாகவே வந்து நம்ம வேறு கண்ட்ரியில் போய் படிக்கலைனாலும் வேறு ஸ்டேட்டில் படித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் மணி அனுப்புவாங்க. அண்ட் அந்த மணிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கஞ்சத்தனம் பிடிச்சி செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க, தாராளமாக செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸோட மணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து அவரும் வந்து அவரோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்பவே குறைச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு வெஜிடேரியன் மேகசின் வந்து எழுதியிருக்காரு. என்ன பென் நேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி மோகன்தாஸ் டாக்டர் அப்படிங்கிற நேமில் வந்து எழுதியிருக்கிறாரு. வெஜிடேரியன் மேகசின், மேபி இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்ஃப்ளூயன்ஸும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜோவஸ் ஓல்ஃபீல்டு அப்படிங்கிறவரோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வெஜிடேரியன் மென்டார். ஸோ அவரோட ஹவுஸு, அந்த பேவ்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து பேவ்ஸ் வாட்டரில் வந்து அவரோட ஹவுஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க காந்திஜி கூட. நெக்ஸ்ட்டு சர் எட்வின் அர்னால்டு. இவர் வந்து ஆத்தர் ஆஃப் தி சாங் செலஸ்டியல், அதாவது கீதாவோட டிரான்ஸ்லேஷன். காந்தி வந்து அவங்களே மீட் பண்ணியிருக்காங்க. சமஜ கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபெலோ இந்தியன் ஸ்டூடெண்ட். ஃபெலோனா கோ ஸ்டூடெண்ட், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி. அவங்க வந்து ஒரு லேட்டராக அதுக்கப்புறம் வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட்டாக மாறியிருக்காங்க. வெஜிடேரியன் காங்கிரஸின் போர்ட்ஸ்மவுத் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க 1890ல். காந்திஜி வந்து இந்த பேப்பரை வந்து ஒரு இந்தியன் வெஜிடேரியசமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் ஊழல் என்னெல்லாம் நடக்கு அப்படின்னா, சால்ட்டுக்கு வந்து இங்கிலாண்டில் வந்து டேக்ஸ் போடுறாங்க. அந்த ஏர்லி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அண்ட் அந்த சால்ட் இங்கிலாண்டில் இருக்கும்போது இந்தியாவில் சால்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க. அண்ட் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் லெட்டராக வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் இதனாலே வந்து அவருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுது பர்சனல் எத்திக்கோடையும் அந்த பப்ளிக் இஷ்யூவோடையும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ச்சர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இப்போது 1891ல் 3 வருஷம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா. மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. மறுபடியும் அந்த கப்பலில் தான் போகிறாரு. கப்பலில் வந்து திரும்பி வராரு. அவரோட சர்டிஃபிகேட்டு, குட் கான்டாக்ட், அந்த இன்னர் டெம்பிள் எல்லாமே எடுத்துகிட்டு வராரு. இதோட என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெயின் மோர் தென் அ லீகல் எஜுகேஷன், ஐ ஹேட் லேர்ன்ட் செல்ஃப் ரெஸ்ட்ரைன், சிம்பிளிசிட்டி அண்ட் த பவர் ஆஃப் ட்ரூத்.
அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து மை லண்டன் டேஸில் வந்து ஒரு நோட்டபிளான கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் நாட் சீன் ஈவன் த சைட் ஆஃப் மீட் அன்டில் ஐ ரீச்ட் லண்டன். மை மதர்ஸ் ஓ பிகேம் மை ஓன் லா. அவங்க அம்மா தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நீ வந்து எந்த ஒரு மீட்டையுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லண்டனில் இருந்த வரைக்குமே வந்து அவர் ஒரு நாள் கூட மீட் சாப்பிடவே இல்லை. லண்டன் போன நாள்லேருந்து இந்தியா திரும்பி வந்த வரைக்கும் நான் மீட் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆன் வெஜிடேரிசம் இன் இங்கிலீஷ் ஜென்டில்மேன் ட்ரெஸ் வார் டார்ச்சர் டு மீ. ஐ த்ரூ த டாப் ஹேட் இன் டு தம்ஸ். அங்கே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் மேனோட பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தொப்பியை கழட்டுவார். அவர் தலையிலேருந்து தொப்பியை கழட்டுறது வந்து இங்கிலீஷ் எடிக்வெட்ஸ் படி, அதாவது அவங்கள வந்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்துறதுக்கான சமம். இது என்ன இவன் நாகரிகமே இல்லாமல் பண்ணுறான், இப்படி அசிங்கமாக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு வந்து ஜென்டில்மேன் ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு டார்ச்சர் மாதிரி தெரிஞ்சது. ஸோ என்னோடய டாப் ஹேட்டை வந்து நான் வந்து கழட்டி போட்டேன். அதை வந்து அவர் அந்த ட்ரெஸ்ஸை அந்த நாட்டோடய வந்து விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். On rejecting superficial Westernism, the sermons of Mount went straight to my heart and Christian influence. இதெல்லாமே வந்து இதோட மெயினான குவிட்ஸ். அண்ட் இவ்வளோ தான் வந்து சம்மரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும், வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.